கட்டி கிடக்குறா உள்ள அரவணைக்குள்ள போ போ முழுவா போ. என்ன வந்து கூட்டிட்டு போடா கண்ணு உள்ள வா கிளவி. அட வாடா 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 வாடா. அந்த சீன லைட் இருக்கு. ஐயோ சீன லைட் ஐயோ எழுவட்ட பயிரே கைய பிடிடான பைய பிடிச்சி இழுத்துட்டானே கரண்டெல்லாம் கொட்டி போச்சு. வயசான காலத்துல அப்படியே தொகுமா கிளவி சுருக்கு பை வெத்தலை காசு வச்சிருந்தா வெத்தலை பாக்கு நான் கையை எழுந்து சுருக்க பைய பிடிச்சி விட்டு கிளவி காசு கொடுத்து கத்துறா. பாட்டி முள்ள உள்ள வா. உள்ள வந்துட்டேன். ஆமா உள்ள வந்துட்டேன். சரி பாக்கட்டுமா? போ 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 போ. ஐயோ அம்மா 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 அப்பா அம்மா என்னாச்சு? அட என்னடா வயிறு பெருசா இருக்குது இந்த கத்து கத்துறா. ரசிகமனா அப்படித்தாண்டி இருக்கேன். என்ன கிளை பிரச்சனை பார்க்கறா கடப்படுத்து குத்துறான்னு தெரியல. பைப்பையோட அடிப்பட்ட பன்னி குடி சேர்த்த மாதிரி கேட்குதுன்னு தெரியல. கிளவே கேட்போம். பாட்டி என்னாச்சு? தள்ளிட்டாடா. எத்தனையே? 3. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? தடவி பார்த்தேன். கண்ணு தெரியல தடவி தான் பார்க்கணும். முடிச்சு இல்ல. சரி பொம்பளை பிள்ளை. சந்தோஷம். என்னமோ இன்னமும் கத்துற மாதிரியே இருக்குதுடா. அப்படியா? ஆமா பாரு பாரு பாரு. பார்க்கட்டுமா? போ போ போ. அம்மம்மா அப்பா அம்மம்மா அப்பா அப்பா ஐயோ உள்ள கிடக்க போகுது. இடுப்பு வலிக்குது. அப்படித்தாண்டி இருக்கு. அம்மா பிள்ளை பிறக்க போகுதே பாட்டி. என்னாச்சு பாட்டி? அம்மா கத்துற கதை பார்த்தா நான் ஒரு மந்திரி. பாட்டி என்னாச்சு? வலி தாங்க முடியல. என்னாச்சு? நாளை தள்ளிட்டாடா. முதல்ல 3 ஒரு 4 4 3 7 பெண் குத்து பறிக்கின்றது. மிக்க சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி. மகாராஜாவை தெரியப்படுத்த வேண்டும். மகாராஜா வண்ணம் வர வேண்டும் வர வேண்டும். அமைச்சரே மிக்க மகிழ்ச்சி. என்ன சொல்றீங்க? மிக்க சந்தோஷம். ஏன் மகாராணிக்கு முன்னாடி 3 பின்னாடி 4. என்ன முன்னாடி 3 பின்னாடி 4? முன்பதாக பிறந்த பெண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். வந்துருச்சா? ஆமாங்க. பெண் குழந்தைகளா? இப்பொழுது 4. அவங்க மொத்தம் 7 பெண் குழந்தை பிறக்க மகாராஜா. அமைச்சரே ஆமாங்க. அருகில் வாருங்களே. ஏன் சந்தோஷம். இதனால பிள்ளைகள நடந்து போனே பாத்தியா? யாருக்கு கிடைக்காத பாக்கியமா? இந்த பாக்கிய பக்கத்துல இருக்க புத்திர பாக்கியங்க. புதுப்பட்டி பாக்கியம் பார்த்தேன். அது இல்லையா? சரி யாருக்கும் கிடைக்காத புத்திர பாக்கியமாக ஆமாங்க. முத்துப்போல் 7 குழந்தைகள் இருக்கிறது. உண்மையா மகாராஜா? 7 பொண்ணு நலமாக இருக்கிறதா? நல்லா இருக்கா? என் பொண்ணு அழகாக இருக்கிறதா? ஏன்னா வயசு ஆனாலும் நீங்க போட்டோ போடு பெரும் போடு. நாட்டு மக்களுக்கு அன்னதானம் போட்டது. அதாங்க வீண் போகலன்னு. ஆமா நஞ்சு நம்ம ஏறு ஏத்த பெரிய ஏத்த எங்க மலைமலையா ஏறி போனீங்களா புள்ள வர கேட்டு. ஆமா அமைச்சர். அது வீண் போகலைங்க. சந்தோஷம் என்ன தாங்க முடியவில்லை. இன்று வெள்ளிக்கிழமை. ஆமா அமைச்சரே. குழந்தைகள் பிறந்த பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் 7 பெண் குழந்தை பிறக்க மகாராஜா. அமைச்சரே ஆமாங்க. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன்னா 2 புள்ள 3 புள்ள பிறக்கிறவங்களே ஆமாங்க. அடுத்த ஒரு குழந்தை பிறந்தா ஊனத்தோடு பிறக்கும். ஆமா சத்து குறைபாடுகள்னால. ஆமா. ஆனா ஒரு வயிற்றுல 7 பிரசவத்தை பார்க்க முடியாம தெய்வ குழந்தை மகாராஜா. ஒரே பிரசவத்துல 7 மக்கள் பிறந்திருக்குது. ஆமா. எந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. குழந்தை நல்லா இருக்கு. தெய்வம் மட்டும் குழந்தை அரசாங்க கூட சாகல. ஏன் அப்படி சொல்ற? இல்லங்க பிறந்த போய் செத்து பிறந்துச்சு. ஆமா. என்ன பிறந்தன்னு செத்து போயிரு. ஆமா. 7 பேர் சாகாம சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக. அமைச்சரே இருந்தாலும் நம்ம நாட்டு மக்கள் எப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆமாங்க. பிள்ளை இல்லாத பாவி பெரும்பாய் மக்கள் இல்லாத பாவி பாவி என்று கேவலமாக பேசினாங்க. புட்டுக்கு சமம். இப்ப இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிவுறுத்த வேண்டும். அதனால அரசருக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண்கள் பிறந்ததற்கு என்று தெரிவிக்க வேண்டும். அமைச்சரே வேண்டாம் மகாராஜா வேண்டாம். ஏன்? ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம்.
2 குழந்தை பிறக்கலாம், 3 குழந்தை கூட பிறந்த உலகத்தில் கோட்டை கருப்பாய் மகாராணிக்கு ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை தெரியப்படுத்தினால் வரிசையாக கூட்டமாக குழந்தைகளை பார்க்க வருவார்கள். பிள்ளைகளை பார்த்தா அரமணிக்கு வருவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பார்த்தா அப்படி இருக்கின்றது, அழகா இருக்கு, இந்த குழந்தை பார்த்தா இப்படி இருக்கின்றது என்று அதிர்ஷ்டத்தோடு ஆத்திரதான் பார்ப்பார்கள். ஆமா அமைச்சரை. அப்படி பார்க்கும் பொழுது குழந்தை கண்டிச்சு பார்க்க பட்டுவிடும், நோய் நொடிகள் வந்துவிடும், பீடைகள் வந்துவிடும், காய்ச்சல் வந்துவிடும். இருந்து விட மகாராஜா யாரும் தெரியப்படுத்த வேண்டாம், தெரியப்படுத்த வேண்டும். அப்ப குழந்தைகள் யாருக்கும் தெரியக்கூடாது என்றால் வளர்க்க வேண்டும் மகாராஜா. எப்படி வளர்ப்ப? கோட்டைக்கு நடுப்பத்தில் 8 சுத்து கோட்டை கட்ட வேண்டும், எறும்பேரா மண்டை கட்ட வேண்டும், 10 சுத்து கோட்டை கட்ட வேண்டும், பாம்பேர மண்டை கட்ட வேண்டும். இந்த மண்டகத்தின் நடுப்பகுதியில் நந்தவனம் உங்களுக்கு பிடித்த மாதிரி நந்தவன பூஞ்சாங்கள் அமைத்து. அமைச்சரே, ஆமாங்க, எனக்கு மட்டுமா இல்லைங்க, உங்களுக்கு நம்ம பாட்டிக்கு இல்லைங்க, பூஞ்சோலைகள் மகாராஜா. பூஞ்சோலைகள் நம்ம வர்ணங்களை எப்படி அமைக்க வேண்டும் நமக்கு பிடித்த மாதிரி பூஞ்சோலைகள் அமைத்து இந்த 7 குழந்தைகளும் ஓடி ஆடி விளையாட செய்ய வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு நான் பாதுகாவலா இருக்க வேண்டும். உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது. ஐயோ, என்ன அப்படி சொல்றீங்களே மகாராஜா, நான் பிள்ளை குட்டிக்காரன் தான். கவலை கொள்ள வேண்டாம் அமைச்சரே, நான் பெற்ற 7 பிள்ளைகளையும் தாங்கள் தான் வளர்த்து வர வேண்டும். அப்படி சொன்னீங்களா? எனக்கு வயதாகி விட்டதல்லவா, பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் தைரியம் எனக்கு கிடையாது. பிள்ளைகளை நீ வளர்க்கணும், கவலைப்படாது. இருந்தால் அமைச்சரே, குழந்தைகள் பிறந்தது இப்போது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பிரசம்பத்தை கிளப்பி தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. மகாராணிக்கு. ஆமாங்க, நமது 4 பேருக்கு மட்டுமே இந்த ஒரு ரகசியம். ஆமாங்க, மற்றவர் யாருக்காவது தெரிய வந்தது என்றால் உன் சிரசை வெட்டி உன் கையில கொடுத்து நான் அழகு வைப்பேன். என் தலையை வெட்டி என் கையில கொடுத்து நான் எப்படிங்க பாக்குறது? இல்ல, நான் பாக்குறேன். ஓ, அடிங்க எப்படி இருக்கு முன்ன ஏன்னா உண்டத்தோட தான் தெரியணும். தண்டனைகள் கடுமையா இருந்தால் தவறுகள் குறையும். அதனால வேண்டாம் மகாராஜா, யாரிடத்தில் சொல்லக்கூடாது. நானும் சொல்ல மாட்டேன், நான் வெளியே சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். இந்த பிரசாமத்தை கிளவிக கிளவி அரமணில போட்டு வச்சிரும், வெளியில விட்டோம்னா வெளியில விட்டா சொல்லி போடுவா, கேட்பாங்க. ஆமா, நாட்டு கேட்பாங்கல்ல, கோட்டை கருப்பாய் ஒரே பட்சத்தில் சொல்லி போடு கிளவி. வேண்டாம் அமைச்சர், வேண்டாம். 8வது இருட்டடைகள் அடைத்து வைக்க வேண்டிய மகாராஜா. ஆனால் அமைச்சரி, மகாராஜா, பிறந்தது 7 பெண் குழந்தைகள். வெள்ளிக்கிழமை என்று பிறந்திருக்கிறது. ஆமாங்க, தெய்வ கடாட்சியம் பொருந்திய முகங்கள். ஆமாங்க, இந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டுமே மகாராஜா. அமைச்சரை 7 பிள்ளைக்கு 7 பேரை வைத்தால் அக்கா கூட தங்கை கோய்த்துக் கொள்வாள். ஆமா, தங்கை கூட அக்கா கோய்த்துக் கொள்வாள். அப்பா என்னைக்கு இல்லையே, அப்பா என்னைக்கு மனை குழந்தை வேறுபட. அமைச்சரே, அந்த பிள்ளை மேல அதிக பாசம் கொண்டிருக்கிறாங்க, அதனால அந்த பிள்ளையை முதல் அழைச்சிருக்காரு மனதாக வரும். ஆமாங்க, ஒரே பேராக 7 பிள்ளைக்கு வச்சுட்டோம்னா யார் சந்தோஷமா பேரும். ஒரே அழைப்பு, ஒரே பெயர், அழைப்புகள் ஒன்று, அவன் பெயரும் ஒன்று. 7 வந்து அப்பா வந்து ஓடி வந்து 7 பிள்ளைகள் ஓடி வந்த பிள்ளை. அமைச்சரே, 7 குழந்தைகளுக்கு ஒரே பேராக இருக்க வேண்டும். நல்ல தெய்வீக பேராக இருந்தால் சொல்வார்கள். மகாராஜா, அமைச்சரே, நம்ம ஆண்டு கொண்டு போ தெலுங்காபுரி சீமை. ஆமா, குழந்தைகள் பிறந்த வெள்ளிக்கிழமை நிச்சயம் நாம் மறைந்தாலும் இந்த தெலுங்காபுரி சீமை நாட்டு என்னென்ன யாபகமாக இருக்க வேண்டும் என்றால் 7 குழந்தைகளுக்கும் ஒரே பேராக தெலுங்காயி அருமையான பெயர் அமைச்சரே. இருக்கட்டும். வாரம்போடு வெள்ளிக்கிழமை என்றால் நந்தவோலையில் பூஞ்சோலையில் வந்து என் பிள்ளைகளை பார்க்க வருவேன். அமைச்சரே, நான் சென்று என் மனைவியை பார்ப்பேன். வயிறு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே போய்கிட்டு ஒரு தடவை பார்த்தா 7 உள்ள வந்துருக்கு. ஆமா, இப்பதான் புள்ள வரல, பச்சை உடம்பு மயக்கத்தை கிடக்கு, மறுபடியும் பார்க்க போறீங்க, மறுபடியும் 7 வைக்க முடியாது சாமி. ஆமா ஆமா, அது அதற்காக இல்லை அமைச்சரே. 7 பிள்ளைகளை பெற்றவை வசதியில் இருப்பார். அரண்மனை இருந்து அரண்மனையை பார்த்துக் கொள்வது கிடையாது அமைச்சர். சென்று பிள்ளைகளை பார்த்து வருவோமா? போகலாம். ஆனந்தம் கண்ணுக்கு முன்னே வந்து
சிறு பிள்ளை போல உம்முடைய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேனோ சந்தோஷமா பாடுரே கைவழியை தேடுகின்ற பிள்ளை போல உம்முடைய அன்பால் தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேனோ சந்தோஷமா எழுதி பாடுறேன் அரண்மனையிலே சரி பூந்தோலையிலே வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தால் அரசபைக்கு வருவேன் சரி சரி நந்தவனத்தின் பிள்ளைகளை பார்க்க வருவேன் ஆமா மகளை திறந்தாயி கண்ணே கொஞ்சம் வரேன் பார்க்கிறேன் லைட்டா ட்ரிபிள் கெயின் கொஞ்சம் இருக்கும் அம்மா தூக்குறவங்க எழுப்பிடுங்க கருப்பசாமி ரெடி ஆகிடுச்சு தூக்குறவங்க அப்படியே எழுப்பிடுங்க அப்படியே I'm
இன்று வெள்ளிக்கிழமை விளையாட வேண்டும். எனவே தங்கைகளின் தோழி மலைக்க வேண்டும் அல்லவா? மந்திரி யாரும் கூட மலைக்க. ஆமா, அதனால தோழி அழைச்சிடலாமா? அடி அப்ப சீக்கிரம் ஓடி வாங்கடி. ஆசைப்பட்டு பார்த்தா இவளை காண பொறுமை
வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால இப்போது மந்திரியை அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருக்கே முக்கியம். திருங்காபுரி சீமை கோட்டை பெருமாள் மன்னர் அரண்மனையிலே மந்திரியாக அமர்த்த காவல்காரனா பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். எங்க மகாராணி ரொம்ப பாவம். மகாராணி ரொம்ப பாவம். சரி, ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு உள்ள பிறக்கலாம், 2 புள்ள பிறக்கலாம். ஆனா ஒரே பிரசவத்துல 7 பொம்பளை புள்ள பிறந்திருக்குது. வார ஒரு முறை வெள்ளிக்கிழமை அன்று நந்தவனம் செல்வது வழக்கம். கதை சொல்ல சரிங்க, அந்த சொல்லிட்டு சரிங்க. வார ஒரு முறையில வெள்ளிக்கிழமை என்று நந்தவனம் செல்வது வழக்கம். சரி, இன்று வெள்ளிக்கிழமை குழந்தைகள் வருவது எதிர்பார்க்க வேண்டும். ஆமா ஆமா சரிங்க. அப்பமா பாருங்க. தெலுங்காயி சரிங்க. எங்கடா என்ன அவங்களெல்லாம் காணா தூங்க போயிட்டாங்களா? தெலுங்காயி அண்ணா இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நந்தவனம் செல்ல மகாராஜா உத்தரவு. மந்திரியாரே, மந்திரியாரே, என்ன வாயிற்று? வணக்கம். வணக்கம். நீங்க வெள்ளிக்கிழமை அல்லவா? சின்ன பிள்ளையா இருந்தீங்க, இப்ப பெரிய பிள்ளை. ஏதோ உலகால என்ன சாப்பிட்டு வந்தா? ஆமா, 2 பேருக்குமே தனித்தனியா வணக்கம் சொல்லலாமா? நீங்க எல்லாம் ஒரே பிரச்சனை பிறந்தவங்க, எல்லாம் அக்கா தங்கச்சி. ஆமா, அக்கா வந்து வணக்கம் வந்து தங்கச்சி வணக்கம் சரி. ஆமா, உங்களுக்கு தனித்தனியெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. மரியாதை இல்ல உனக்கு மரியாதை இல்ல. போ அல்ல உடம்பு என்ன பண்றது? நீ என் கூட பிறந்தவள். மந்திரியார் தங்களை வளர்த்து வருகிறார். அவருக்குதான் முதல் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம்ன்றப்போ குரு ஸ்தானத்தில் இருக்கிறார்களா? ஆமா, பெருசாயிருச்சு கைகால. சின்ன பிள்ளையா இருந்தீங்க. மந்திரியாரே, இந்த வெள்ளிக்கிழமை நந்தவனத்துக்கு செல்ல வேண்டும், ஆடி பாடி விளையாட வேண்டும் அல்லவா? போங்க, நந்தவனம் செல்ல வேண்டும், ஆடிப்பாடி விளையாட வேண்டும். உண்மையாக பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு அப்பா நமக்காக அமைக்கப்பட்ட நந்தவனம் என்னமா இருக்கு? நந்தவனம் என்ன அழகா மயிருக்கு, என்னமா இருக்கு? மந்திரியாரே, கால் போட்டு பேச வேண்டும். வார்த்தையின் துணைக்கால். கால் போட்டாலும் குத்தமா இருக்கு, கை போட்டா குத்தமா. வார்த்தையின் துணைக்கால் மா என்று. ஓ, என்னமா இருக்கு? நீங்க வந்ததும், ஆமா, நீ வந்ததும், நான் வந்ததும், என்னமா இருக்கு? எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மூத்தக்கா, நீ இளைய பிள்ளை, கடைசி பிள்ளை. நீ வந்து சின்ன பிள்ளை. அடியே, நீ சின்ன குழந்தையா இருக்கல்லவா? அதனால ஒரு மரியாதை. நம்ம மந்திரியார் தானே, போகட்டுமே. நம்மளை தூக்கி வளர்த்தது தானே. ஆமா, அடிப்படை விளையாடலாமா? பொழுதோடு அருவிகளிலும் மயக்கம் திறக்கும் மலர்ந்து வரும்
என்னடி மந்திரியார் என்ன பண்ற? என்னடி மந்திரியார் இல்லையா? ஒரு மரியாதை வேண்டாமா? அம்மா சின்ன பிள்ளை தானே, அம்மா, நான் வளர்த்த பிள்ளை தானே. சரி சரி. நிலமா போட்டு வளர்த்தேன். ஊர்லயும் மார்லையும் தூக்கி போட்டு. அவ்வளவுதான், ரொம்ப சின்ன பிள்ளை. கடைசி குழந்தைக்கு அதுக்கு செல்ல பிள்ளையா ரொம்ப வளர்த்துட்டீங்க, செல்லம் கொடுத்து. அன்னைக்கு திடீர்னு தூக்கி வச்சிருந்தேன், திடீர்னு கக்கா போயிருச்சு. நான் தான் தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன். மந்திரியாரு பெரிய பிள்ளை மந்திரியாரே, நந்தவனத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கு பார்த்தீர்களா? ஆகா, என்ன அழகாக குலுங்குகிறது, பூத்து குலுங்குகிறது. மலர்கள்லாம் எவ்வளவு அழகாக மலர்ந்து பூத்து குலுங்குகிறது. பூத்து பூத்து குலுங்குகிறதா? குலுங்குகிறது, ஒரே குலுக்கமா இருக்கு. பார்க்கிறப்பவே ஆமா, சிறப்பா இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருக்கு. கண்ணுக்கு இதமாக இருக்கிறது பார்ப்பதற்கு. அனைத்தும் மலர்ந்து விட்டது. மந்திரியாரே, மலர்கள் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நான் தானே வளர்த்து, எனக்கு தெரியாதா? ஆமா, தாங்கள் அமைத்த நந்தவனம் இல்லையா? தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதோ பாருங்கள், சிறப்பாக இருக்குது. அது என்ன பூவு? செம்பு. உன்னோட பெரிய வம்பு மந்திரியாரே. சிவப்பு பூ செம்பருத்தி பூவு. அதோ பாருங்கள், வெள்ளையாக இருக்கிறது. அது என்ன பூ மந்திரியாரே? வெளுப்பு. உனக்கு ரொம்ப கொழுப்பு மந்திரியாரே. வெள்ளை பூ மல்லிகை பூ. மல்லிகை பூ. உண்மைதான். அதோ பாருங்கள், மஞ்சளாக இருக்கிறது. அது என்ன பூவு? மஷப்பூ. நம்மதான் பசப்பற மந்திரியாரே. மஞ்சள் பூ செவந்தி பூ மந்திரியாரே. உண்மைதான். அதோ பாருங்கள், கண்ட கண்டமாக இருக்கிறது. அது என்ன பூ மந்திரியாரே? கண்டாவளி பூவா? மந்திரியாரே, கண்ட அரளிப்பூ மந்திரியாரே. கண்ட அரளிப்பூ. கண்ட அரளிப்பூ, கண்ட அரளிப்பூ. சரி. அதோ பாருங்கள், தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது என்ன பூ மந்திரியாரே? தொங்கும் பூ ஷாய்ப்பு. என்னது? வாழைப்பூ. பூங்குயில் பூங்குயில் கருங்குயில். எவ்வளவு அழகா இருக்கிறது பார்த்தீங்களா மந்திரியாரே? இல்லை பார்த்து நீருடைய பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதில் நீந்தி விளையாட வேண்டும் என்று வெகு ஆசையாக இருக்கிறது. ஐயோ மந்திரியாரே, மந்திரியாரே, அழகாக நீந்தி சொல்லி விளையாட வேண்டும். தாங்கள் காவல் புரிய வேண்டும் அல்லவா? நாங்கள் நீந்தி சென்று விளையாடுகிறோம். நாங்கள் யாரும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும். மந்திரியாரே, ஆமா, ஆடி பாடி விளையாட கொண்டே கொடுத்து சொல்லலாமே. பூங்குயிலே, பூங்குயிலே, எத்தனை நாளான காத்திருந்தேன், நான் எத்தனை நாளான காத்திருந்தேன், நாளாக தண்ணி கொண்டு நானும் படாது ரோசா, நாளாக தண்ணி கொண்டு நானும் படாது ரோசா. பூங்குயிலே, பூங்குயிலே, எத்தனை நாளான காத்திருந்தேன், நான் எத்தனை நாளான காத்திருந்தேன்.
உண்மைதான். யாராவது பார்த்து விட்டால் கந்திஷ்டிப்பட்டு விடும், நோய் வந்து விடும். அது மட்டுமல்லாம தன்னையா தங்கள் தலையை வெட்டி தங்கள் கையிலே கொடுத்து அளந்து பார்ப்பார். அதனால சீக்கிரமா போயிடலாம். அடுத்த வாரம் வந்து நிறைய விளையாட்டு விளையாடுக்கலாம். அப்படி போங்க. குறைச்சாமி கொஞ்சம் குறைச்சு போச்சாமி அப்படியே அருமா அருமா காலையிலே காடு சென்று மாலையில் மீது இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருமுடி மக்களை ஆந்திரர்களை சான்றவர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாண்மையோரை கோவில் பூசாதவர்களை இங்கு சிறந்த முறையிலே செல்லது ஒளி அந்த ஒளி அமைத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் சிலம்பக்கோன்பத்தை சேர்ந்த பிருந்தா ஆடியோஸ் அதன் உரிமையாளர் சரி அதை பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க வளமாக இருந்த பக்கம் மேலங்களை கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் அன்பு உங்க வீட்டு பிள்ளை கணபதிபதி சேர்ந்த ஏசி செல்வராஜ் சரி அவரது கலை குடும்பத்தின் சார்பாகவும் எங்களை எல்லாம் அழைத்து வந்த மாணவ சேர்ந்த மிருதகிரிஷ்ட் நைனா கோபி அவரது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தமிழகத்திற்கு
எம்பெருமான் சரி ஹல் 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 ஈசனை ஊசி முனையிலிருந்து தவம் செய்யும் காமாட்சி அன்னையை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் அந்த மாநாடு வாருங்கள் மனகுளிர பாடுங்கள் திருவாள் மகிழ் பல புரிந்துகள் மாநாடு வாருங்கள் மனகுளிர பாடுங்கள் திருவாள் மகிழ் பல புரிந்துகள் இந்த உலகத்துல நாம 10 மாசம் சுமந்து பெற்றெடுப்போம் தாய் ஈ அண்டாமல் எருமண்டாமல் ஆமா பொந்தி நடுங்க துறை கொள்ளுங்க பொத்து பொத்தி காப்பாற்றுவாயா பெற்ற தாகி தாயி அன்னை அப்படி இருந்தாலும் சரி நானாக நானுடைய தாகி அல்ல அல்ல நானாக நான் இல்லை தாயே தங்கள் வாழ்வு தந்தாயே நானாக நான் இல்லை தாயே தங்கள் வாழ்வு தந்தாயே
சேவக பெருமா வந்திருக்கின்றேன். எதற்காக? சரி அண்ணே சொல்லுங்க. கோட்டை மலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு சரி கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைங்க. 7? ஆமா அண்ணே. இந்த உலக நீதிப்படி சரி ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், 2 குழந்தை பிறக்கலாம், உலக அதிசயமாக ஒரு 3 குழந்தை பிறக்கலாம். ஆனா ஒரே பிரசவத்தில் சரி 7 குழந்தைகள் கிடையாது. அந்த 7 குழந்தை பெண் குழந்தை. இன்னும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. 7 குழந்தைங்க அண்ணே. 7 குழந்தை பிறந்திருக்கு. சரி ஒரு ஆண் ஒரு பெண் ஆண் அப்படி பிறக்கலாம். ஆமா ஆனா அந்த 7 குழந்தை பெண் குழந்தை ஒரு ஆச்சரியமா இருக்குங்க. ஆமாங்க ஆச்சரியமா. சரி உலக அதிசயம், எங்கும் நடக்க முடியாத அதிசயம். ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை. அந்த 7 குழந்தை பெண் குழந்தை. சரி அந்த 7 பெண் குழந்தையும் யார் கண்களில் படாமல் சரி ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவன சூழலை வளர்த்து வருகின்றார் கோட்டை பெருமாள். சரி நானும் யார்? மாயாவதாரம். சரி அண்ணே ஹரிராமக்காரன். ஆமா எங்கெல்லாம் நல்லா நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஆட்டையை கலைக்கிறது உங்க வேலை. ஆமா நாரதர் கழகம் எப்படி நன்மையில முடியும், இந்த திருமாலின் கழகமும் நன்மையில முடியும். மாநில ரூபமாக வந்திருக்கின்றேன். சரி எனக்கு துணையாக அந்த லட்சுமி தாயார் சிலமையா வந்திருக்காங்க. என் மனைவி அழைக்க வேண்டும். கோட்டை மலைக்கு போகணும், ஒரு குழந்தை தாராளமா கேட்கணும். சரி மனைவிக்கு தூது விடுங்க அண்ணே. எங்க இருந்து வந்திருக்கேன்? எங்க இருந்து? திருமாலின் சொல்லக்கூடிய சோலைமலை உரமாக. சரிங்க இந்த ராத்திரி வேலைகளை சரி ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை நாம் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் சோலையில் மனைவி சிலம்பை அழைக்க வேண்டும். சரி கண்ணை சிலம்பு. கண்ணை சிலம்பு. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கிறேன். ஏன் ரொம்ப சோகமா சொல்றியா? ஏப்பா என்னப்பா? அண்ணே அண்ணே என் முன்னாடிய பாத்தீங்களா? எதுங்க உங்க முன்னாடி? இவரே
முன்னாடி ஆட்டாடா சொத்து சிலைங்க கிளிங்க கிளிங்க சொப்பு சொல்ல. கிளிங்க எதை 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 இது நம்ம முன்னாடி தானங்க. ஆமாப்பா உனக்கு 6 மாசம் கச குத்தைகள் எழுதிருக்காங்க. ஏங்க ஏங்க இது நம்ம மைண்ட் செட்டா? ஆமா. நம்ம அண்ணனா? ஆமா. நம்ம மாதிரிதாங்கம்மா. ஆமா. நம்ம ஆள்றவங்களா? ஆமா. சொல்றோம்லங்க. அண்ணே இதை வேணா பங்கு போட்டுக்கலாம். சரி கட்டண பண்ணாடி பங்கு போட்டுக்க முடியுமா? அப்படிங்களா? ஆமா. சரி. டேய், நீ என்ன சோகமா இருக்க? அதான், வந்து உங்க பொண்டாட்டி வந்தது குருன்னு பாத்துட்டு இருக்கேன் பாருங்க. என்னடா சொல்லு. சரி. அந்த வேலை தான் அங்க செய்யல. அதானே அவன் முன்னாடி விடுறது அங்கிட்டு விடணுமா? எப்படி ஆசை? சரி தெரியலையாங்க. ஏப்பா என்ன பார்த்தா உனக்கு வராதா? ஆ? அண்ணே ஆ? என்ன சலுப்பா இருக்காங்க பொண்டாட்டி? என்ன அழைச்சிட்டு அங்க போய் சிரிக்கிறீங்களே? அவன் என்ன சொன்னா கேட்டியா? அவன் என்ன நீ சொன்னான்? எல்லாம் செவடியா? அதானே உன்னை கூட்டி விடுக்க சொல்றியா? நீ கேட்டு அப்படியே நீ போய் 2 போடு போட்டுருக்கணும். ஏன்டா? அக்கா தப்பிச்சுக்கலாம்ல. அண்ணே கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி குழந்தை இல்லை. அட எங்க போங்க கல்யாணத்தை? ஏங்க இருப்பா. ஏண்டா? என் முன்னாடி ரொம்ப சோகமா இருக்கா. ஏன் வயசுண்டா? இறங்க வீட்டுல பாத்தியா? இப்ப பேசு. இப்ப நல்லா இருக்கா? நல்லா ஆமாங்க. பெருசா இருக்கணும். டேய் அண்ணே ஏங்க கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி ஒன்றே குலம் ஒருவரை தேவன். சரி அண்ணே கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி குழந்தை இல்லை. எங்கதான் போவீங்க அப்புறம்? ஏன் வீட்டுல தான் இருக்கோம். அப்புறம் ஏங்க குழந்தைலாம் போகுது? அண்ணே அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவ குழந்தை. சரி அவ எனக்கு கொடுப்போம், நான் அவளுக்கு கொடுப்பேன். என்ன பாசத்தையும் நேசத்தையும். ஓ கோட்டை மலைக்கு போகணும். சரி சிலம்பு இன்னைக்கு என்ன நாள்? நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? காதல் பண்ணியா? உனக்கு காதல் இருக்கா? உன் காதல் சொல்லுமா? சரி போங்க. இருந்தாலும் அவர் மேல நான் கோபத்துல இருக்கேன். சரி திருமண நாளாகுமா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்காம போலாமா போலாமா எப்படி போக நீ முடியும்? சந்தோஷமா இருக்க. குழந்தை இல்லாத போது நான் எவ்வளவு வருத்தத்துல இருக்கேன். அப்ப என்னை கொஞ்ச நேரம் சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா? வச்சுக்கணும் அதனால இருந்தாலும் என் மன்னரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எப்படி தெரியுமா? அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்சு செய்தி எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா. சொந்த கையை நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவரு மன்னவருதான். அழகு மன்னவரு மன்னவருதான்.
காரிய கூத்தா இருந்தாலும் காரியத்துல கண்ணா கோட்டை மலைக்கு போகணும். செல்லலாம். ஒரு குழந்தை தனமா கேட்கணும். கேட்டு பார்ப்போம். நடக்குதா இல்லையா பாப்போமா? அவங்க கொடுக்காம அப்பா போறாங்க. நம்ம வாங்காம அப்பா போறோம். வாங்கிட்டு தேடணும். அங்கே போகுது போ. யாரை முடிச்சுக்கிட்டு கூட்டி போறேன்னு கேட்கிறேன். யார் நீ? நீங்க யாரு? யார் அப்பனே நீ? யாரையும் பிணையலையா? யாரையும் பிணையலையா? யோ யார் நான் மாநாட்ட பயில டேய் யார் அப்பனே கேட்டேன். மயனுக்கு அப்பேன். அப்ப உங்க அப்பாவுக்கு மயன். ஓ மகனுக்கு அப்பே. உன் சொந்த சோதனை வந்தமா நாங்க. நீங்க யாருங்க? நீங்க யாருங்க? காரணம் என்ன? இங்க வந்திருக்க விஷயம் என்ன? எதுக்காக வந்தீங்க? ஏன் வந்தீங்க? ஏன் உங்களை சொல்லி ஆகணுமா? உங்களை சொல்லணுமா? சொல்லணும். நீங்க போங்க. சொல்லணும். இங்க வாங்க. யோ வாயா. மனுஷன் யாரியா? வேற ஒண்ணும் இல்லம்மா, பயந்துட்டாங்க. யாருன்னு தெரியல, ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம். நான் வந்தாங்க. எங்க பெட்டிக்கார மனுஷன் யாரு? மறைச்சிட்டு இல்ல கேள்வி கேட்கிறாங்க. ஏமா அவன் பேச நீங்க யாரு எவருன்னு கேட்கிறேன். அந்த விஷயம் சொல்ல மாட்டீங்க. மறைச்சது யாரு? நான் தான் மறிச்சேன். அப்ப நீங்க தான் சொல்லணும். நீங்க கேட்கணும்ல. சரி கேட்கணும் சொல்லு. என்ன கேட்டீங்க? அதை கேட்கறேன் சொல்லு. அது என்ன கேட்கறீங்க? யாரு? எப்ப கேட்கறீங்க? எப்ப கேட்கணும்? எது கேட்கறீங்க? ஏன் கேட்க கூடாதா? ஏன் கேட்கறீங்க? எதனால கேட்கறீங்க? இன்னைக்கு கேட்டு முடிக்க பதில் சொல்றேன். எதுக்காக கேட்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமியா? ஏன் தெரிஞ்சுக்கணும்? மனுஷன் யாரியா? நான் தான் ஒரு காரியமா போறமே. என்ன அளவுக்கா? உன் வாய் நல்லா வார்த்தையா வராடா. என் நாக்குல பாம்பு கொடுங்க. என் காரியமா கெட்ட கதையா நல்லா கதையா இல்லையா? ஒரு காது குத்து கல்யாண விசேஷத்துக்கு போறேன், தேர்தலாக போறேன் அப்படின்னா சரி. ஒரு விஷயத்துக்கு போறேங்க, காது குத்து போறேன், கல்யாணத்துக்கு போறேன், தேர்தலாக போறேன்னு சொல்லுவாங்க. இப்ப நீ சொன்னீங்களே இறந்துட்டாங்க அப்படின்னா சரி சொல்லுங்க. இறந்தாங்க வச்சுங்க. சரி ஒரு காரியத்துக்கு போறேன் அப்படிம்பாங்க. இதுதான் நம்மளோட பேச்சுடைய முறைகள். பத்திரிக்கை பாத்துறீங்களா? திருமண பத்திரிக்கை. அது பத்திரிக்கை சுபகாரிய சுபதினத்தில் அச்சுக்கலாம்ல. காரிய சுபகாரியம் இருக்கா இல்லையா? சுபகாரியம் இருக்கு. சரி சுபகாரியம் சொன்னீங்க. காரியம் சொன்னேன். நீ கேட்கணும். என்ன காரியம் கேட்கணும்ல? எதாவது கேட்கிறேன். என்ன சொல்லும்ல? போற காரியம் விளங்குமாயா? விளங்கான போயிட்டு போகுது. அதானே எவன் மொத்த பிள்ளையோ எங்கேயோ போகட்டும். யாரையா நீ? நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஏன் நீங்க சொல்றது வந்துருமா? ஏன் நீங்க சொல்ல சுகம் கொஞ்சம் போயிருமா? இப்ப நான் யாரும் சொல்லணும், அது நீ கேட்கணும். ஆமா. இப்ப நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நான் சொல்லுவேன். நீங்க கேளுங்க. என்னன்னு கேளுங்க. கேட்கணும் சொல்லு. சொல்லுங்க. கேளுங்க. எதுல கேட்கட்டும்? அதை கேட்டா தானே சொல்ல முடியும். எதுல கேட்கணும்? வாயில தான் கேட்கணும். வாயில சொல்லுவாங்க, வாயில கேட்பாங்களா? வாயில சொல்லுவாங்களா, வாயில கேட்பாங்க? யாரு நீங்க? இது என்னது? கண்ணு. கண்ணுல பார்க்கணும். இது மூக்கு. மூக்குல சுவாசிக்கணும். இது காது. காதுல கேட்கணும். அப்ப காது கேட்குமா? யாருக்கு? உனக்கு கேட்குமாயா? சொல்ற விஷயங்களே கேட்கணும். இப்ப நான் என்ன சொல்ல சொன்னேன்? கேட்க சொன்னேன், சொல்ல சொன்னியா? நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சரி, இதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்லுவேன். பதில் சொல்லுவேனே. இந்த இடத்துல யாரு? அப்படி முதல் கேட்க வேண்டியதானே? என் செவிட்டு போயிடலாம் நீ. இல்லைங்க, முதல் வந்தானே கேட்க வேண்டியதானே? சரி இப்ப சொல்றேன் கேளு. என்னன்னு? நீ கேளு, நான் சொல்றேன். என்ன யாரும் கேட்குறீங்க? ஆமா நான் சொல்லணும். நீ சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு மயன். உலக அதிசயம்டா. உங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவுக்கு மகன். சரி சரி. அப்போ உன் பொண்டாட்டிக்கு? உன் பொண்டாட்டிக்கு புருஷன். சரி சரி. உங்க பேர் வச்சாங்களா இல்லையா? வச்சாங்க. வச்சாங்களா? உங்க பேர் என்ன? பேரு வெங்கராஜ். வெங்கராஜ். சீரங்க வெங்கராஜ் நினைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, உண்மை. நல்ல விஷயம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். பார்த்தேன் பார்த்தேன். ஆமா ஆமா பார்க்கல. சரி சரி. யோ வந்த கதையோட சொந்த கதை பேசிட்டு இருக்கேன். நானும் அதான கேட்டிருக்கேன். நீங்க சொல்லவே மாட்டீங்க. மனுஷன் யாருங்க? நீங்க தான் மனுஷங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும். மனுஷன் சொல்லணும். ஆமாங்க. நீங்க உள்ளுக்கு வந்து நீங்க சொல்ல மாட்டீங்க. எதுக்கு வந்தாங்க? உள்ள வந்தவங்க நீங்க சொல்ல மாட்டீங்க. நாங்க சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னா நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொன்னா நான் சொல்லுவேன். அப்ப நான் சொல்லணும். அவன் சொல்லுங்க. அது யாரு? நம்ம கொண்டாட்டியா? சந்தையில வரவங்களா கொண்டாடி பங்கு போட வராங்க. ஆசையா இருக்கா? இல்லைங்க. அப்புறம் இல்லைங்க, நீங்க சரி துரும்ப அழைச்சு தூணாயிட்டீங்க. ஆமா, அந்த மாதிரி தூணா அழைச்சு துரும்ப ஆயிடுச்சு. உண்மையை சொல்ற கை கொடுங்க. உங்க அறிவு கடை ஏயா
பயமா இருக்குங்க. என்ன நான் மிருகமா? நான் மிருகமாயா? நசுக்கின்னு வச்சுக்க நொறு நாய் பேரு. ஏயா இது ஏன் பொண்டாட்டி 10 மாசம் சுமந்து பத்தீங்களா? கஷ்டப்பட்டு நாயா பையா பின்னாடி அலைஞ்சு பின்னாடி அலைஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ணேன். என்கிட்ட ஏப்பா டீ வடை வாங்கி கொடுத்தா முடிச்சு போற விட்டு 10 மாதம் கலையிற. ஐயோ இவன் பொண்டாடி பார்த்தா அப்படி தெரியல, டீ வடைக்கு பயங்கரமே தெரியுதா? இல்லைங்க, டீ வடைக்கு வாங்கி கொடுத்தாலே கல்யாணம் பண்ண பொண்ணுங்க இருக்குன்னு சொல்றேன். ஓ இந்த பலகாரம் கொடுப்பாங்கல்ல பொண்ணு பார்க்க வரப்ப அதை சொல்ல வரீங்க? சரி சரி, அதே முடிச்சுட்டு அறிவா பேசுறீங்க. என்ன சாப்பிடுவீங்க? நான் சோறே சாப்பிடல. வேற என்ன சாப்பிடுவீங்க? ஆமா, வேற சாப்பிடுவீங்க? இட்லி தோசை பூரி பொங்கல் பானிபூரி. இந்த பானிபூரி வாங்கி கொடுத்தாங்க, ரசம் கொடுக்கலாம். என்னக்கா ரசம் இல்லையாக்கா? பானிபூரி ரசம் இல்லையாக்கா? 4 வேண்டாங்க. சரிங்க, நீங்க யாரும் சொன்னீங்க நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தை. இந்த தெலுங்காவரி சீமை ஆண்டு கொண்டிருக்கும் கோட்டை பெருமாள் மகாராஜ அரண்மனையிலே ஆமா மந்திரியாக அமைச்சராக எனது அண்ணன் காவல் கோட்டை பெருமாள் ஒரு மகாராஜா, பெரிய மகாராஜா. ஆமாங்க, நீங்க இளைய மகாராஜா. சேவக பெருமாள் கடை இங்கே வச்சிருக்கிறீங்க. எந்த கடை? சேயும் பெருமாள். யோ நான் அந்த வேலைக்கு வந்திருக்காங்க. நீங்க பேர் சேவக பெருமாள். அப்பா பேர் சேக பெருமாள். ஆமாங்க, சேக பெருமாள். சேவக பெருமாள். சரிங்க. உங்க மனையாள பேர் சிலம்பாயி. போறப்பாய் பிளாஸ்டிக் பாய் மாட்டுங்க. சிலம்பாய். யோ படுத்து தூங்குற பாய் இல்லையா? சிலம்பாயி. செம்பாயி, சிலம்பாயி, கருப்பாயி, கருப்பாயி, அது போல சிலம்பாயி, சிவப்பாய், படுப்பாய். அதுல இருக்கிற அப்பா பேர் சிலம்பாயிங்க. நீங்க யாரு? நான் சொன்னேன்ல, நீங்க யாரு சொல்லுங்க. அதாங்க தெலுங்காவரி சீமை ஆண்டு கொண்டிருக்கும் கோட்டை பெருமாள் அரண்மனையில கேட்டுட்டே இருக்கல. அதாங்க சொல்லுமா இல்லையா? சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. தெலுங்காவரி சீமை எப்ப சொல்லுவேன்? எப்ப சொல்லுவேன்? சரி, நீங்க 5 மணி ஆயிரம் பார்க்கலாம். நீ அதை சொல்லியா? சரி சொல்லுங்க. சரி கேளுங்க கேளுங்க. ஏன் துண்டை கட்டவன் கேள்வி வராதா? கேளுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கேட்டேன். நீங்க சொல்லுங்க. இந்த தெலுங்காவரி சீமை தெரியுமா? சாப்பிட்டீங்களா? தெலுங்காவரி சீமை தெரியுமா தெரியாதா? தெரியாதுங்க. தெரியாம இங்க எதுக்கு வந்தீங்க? எங்க அண்ணன் பக்கம் வந்தேன். அண்ணன் எங்க இருக்காரு? கோட்டமலையில. எந்த ஊர்ல? எந்த ஊர்ல இருக்காரு உங்க அண்ணன்? உங்க அண்ணன் யாரு? நீ எந்த ஊரியா? நீ உங்க அண்ணன் நீ எந்த ஊரு? உங்க அண்ணனை பா. அண்ணே மாமா பிரச்சனை போகுதுப்பா. அண்ணையோட சரி. பிரச்சனை பண்ண முடிவு பண்ணிட்டியா? ஆமா பண்ணியா? இல்லைங்க, அண்ணனை பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா. அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் அரண்மனையில் இருக்காரு. அரண்மனை எங்க இருக்குது? அரண்மனையில இருக்கு. எந்த ஊர்ல இருக்குது? நீ எந்த ஊர்ல இருக்க? நீ சொல்லியா? என்னை கேட்டு நீ கேள்வி கேட்டீங்களா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாக்குறியா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கியா? எனக்கு தெரியுமியா? தெரிஞ்சா பேசு. இல்லையா? இந்த இடத்துல யாரியா? நான் என்னையா லூசாயா? நீ பைத்தியமா? என்ன மெண்டலாயா? நீ கிறுக்கனாயா? நீ கீழ்படுத்த வந்திருக்கியா? அன்னைக்கு இந்த இதுல ஊத்துக்குடியில மாதிரி அடிச்சுக்க கூடாது. பேசிக்கிட்டு நமக்குலாம் அடிச்சுக்கிறீங்க. அன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. அது மாதிரி செஞ்சாங்க. அண்ணே மெதுவா பண்ணுங்க. நீங்க நாயத்தை சொல்லணும். அவர் ஒரு மோசமானவருங்க. அவரு பார்த்து பார்த்து பேசுங்க. டக்குனு அடிச்சு போடுவாருங்க. யார் யாரு மறுத்தீங்க? இப்படிதான் சொல்லணும். ஏங்க சொல்லுங்க. தேர்தல் காலம் மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. சரி கேளுங்க, பேசுங்க. இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. நீ அவ்வளவு அறிவாளியா? நீ அவ்வளவு அறிவாளியா? அறிவாளியா முட்டாள் இல்லைங்க. நீங்க வந்திருந்து நீங்க யாரு நீங்க யாரும் கேட்டு இருக்கிறீங்க. நான் சொன்னேன். எனது மனைவி சிலம்பை சொன்னேன் இல்லையா? கேட்டுட்டு பேசியா? சரி கேளுயா. நீங்க வந்ததுல இருந்து என்ன யாருன்னு கேட்டீங்க. ஆமா, 4 தடவை நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? தெலுங்காவரி கோட்டபுரம் மன்னர் மந்திரி அமைச்சர் காவல் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதிலே நிக்கிறீங்களே. மந்திரியா அமைச்சரா காவலாளியா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 3 வேலை. மந்திரி அமைச்சர் காவல்காரன். நல்ல வேலை. ஆனா இந்த எடுப்படிலாம் யாரு? கடுபடி கடிபடியா இருப்பேன். ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. நகர் சோதனை போயிருந்தேன். சரி, வர்ற வழியில அப்படி அரண்மனைக்கு வந்துட்டேன். எங்க இருக்கு அரண்மனை? எங்க இருக்கு? அரண்மனைக்கு தான். நீங்க இங்க நிக்கிறீங்க. ஓ இது அரண்மனையா? நீங்க இங்க நிக்கிறீங்க. நான் வாசல்ல நிக்கிறேன். வாசல் தான். அரண்மனை வாசல் தானே? ஆமா. வாசல் தனியா இருக்கா? தனியா தாங்க இருக்கு. இல்லைங்க, இது முட்டம். என்ன முட்டம்? முட்டம்யா? என்ன முட்டம்? என்ன முட்டம்? நீ சொல்றது முட்டம். எனக்கு முட்டமே அது. மாட்டுக்கு முச்சத்துல நிக்கிறேன். முச்சத்துல நில்லு. எங்க பாப்பா? எங்க அண்ணனை பார்க்கணும். கோட்டை பெருமாள யார பாக்கலாம்? நீ பைத்தியமா நான் பைத்தியமாடா? அரண்மனையே பாக்கணுங்கிறீங்க. அண்ணனை பார்க்கணும் சொன்னா அண்ணனே பாக்கணுங்கிறீங்க. ஆமா. அண்ணன் அரண்மனை எங்க இருக்குது? சொன்ன உள்ள அரண்மனை. ஆமா, சொன்னாதான் விடுவேன். உள்ள விட்டுருவியா? அண்ணேங்கிறியா? நான் இப்ப நம்புறது உங்களை. கோட்டமலை. கோட்டமலை. கோட்டமலை
நாத்தாமலை இங்க இருக்கு. நாத்தாமலையில நாத்தாமலை இங்க இருக்கு. கீரனூர் பக்கத்துல இங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல. இல்லைங்க நீ பேசாம டேய் குஞ்சு டேய் அந்த பிள்ளை குஞ்சை கட்டு விட பேசாம இல்லைங்க. அரை மணிக்கு வந்துட்டீங்க. ஆமா நாத்தாமலை சொல்லுவீங்க. ஆமா என்ன ஊருன்னு சொல்ல மாட்டீங்களே. எந்த ஊர் செல்லு? கோட்டமலை தான் வந்திருக்கேன். கோட்டமலை தாங்க. ஆமா ஊரு நீ இந்த ஊருக்காரன் தானே? இவ்வளவு விஷயம் சொல்ல ஊர் அப்படி சொல்லு. எனக்கு தெரியாத ஊர் என்ன தெரியாது எங்களுக்கு. தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. சரி விடுங்க. அடே அப்பா நீ தெரியாம மறைச்சாலும் உனக்கு தெரியாம நீ காமிச்சுக்கிறியா? தெலுங்காபுரி சீமை அதை சொல்ல வேண்டியதானாங்க. இதுக்கு எனக்கு இவ்வளவு மணி நேரம் போட்டு இழுத்து கிடக்குறீங்க. யோசிக்கிறீங்க என்ன சொல்ல? நான் சொன்ன விஷயம் நீ கேட்கறது இல்ல யோசிக்கிறீங்க என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. ஏன் தெரியாதா? தெரியாம தான் யோசிக்கிறீங்க. நான் எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊரு? வெளியூர் வந்து இந்த ஊரை சொன்னேன்ல. ஆமா. நான் எந்த ஊர் சொல்லியா பார்ப்போம் நீங்க? ஒவ்வொரு நாயப்படியா சொல்ல முடியும். ஒவ்வொரு நான் சொன்னேன் இல்லையா? நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டு எடுத்து சொல்றேன். அழகர் மலை. அழகர் மலை. அழகர் மலையா? அழகர் மலையா? ஆமாங்க. இங்க வர காரணம் எங்க அண்ணனை பார்க்கணும். அண்ணனை என்ன விஷயமா பார்க்கணும்? அவனை சொல்லணுமா? சரி பாருங்க. அழகு வாங்க. என்ன உனக்கு கனிகர சிங்கத்தியார கோபம் வருது? நீங்க எது சொன்னாலும் மொட்டை மொட்டையா பேசுறீங்க. பார்த்தா அமைச்சருமே தெரியலமா எனக்கு. எது சொன்னாலும் மொட்டை மொட்டையா பேசுறீங்க. முழுசாவே பேச மாட்டீங்க. உங்க சொட்ட மண்டியை பார்க்கவே பேச்சு மொட்டை மொட்டையா வருது. இல்லைங்க ஆரம்பம். சரி நல்லபடியா ஆரம்பிங்க. சரி வர மாட்டீங்களா? கேள்வி கேட்டு வர மாட்டீங்களா? நான் ஏதாவது நாய் போச்சுன்னா கைகளை பார்த்து வருவீங்க கேள்வி கேட்டு. தெரிஞ்சதானே. அப்படியா? சொல்லுவாரு. சொல்லுவாருங்க. எப்படி சொல்லுவாங்க கேளுங்க. எப்ப நீங்க என்ன கேட்கறது சொல்லுவாரு. சொல்லவே மாட்டாருங்க. இது கேட்கவே மாட்டாருங்க. நான் தான் கேட்டுட்டே நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி அதை விடுங்க. என்ன விஷயமா வந்து அதை சொல்லுங்க. எங்க அண்ணனை பார்க்கணும். அந்த பார்த்தீங்களா ஏதோ 10வது சொல்லிவிட்டாங்க. அண்ணனை 10 வாட்டி கேள்வி கேட்டா 10 வாட்டி பதில் சொல்லுவேன். இல்லைங்க விஷயம் வந்த காரணம் வேணும்ல. அட சொல்லு. ஏங்க காரணம் ஒண்ணுதான் விஷயம் ஒண்ணுதான். என்ன விஷயம் வந்திருக்கியா? அந்த விஷயத்த சொன்னா தீர்த்து வைப்பீங்களா? ஆமா ஆமா. எதை சொன்னா தீர்த்து வைப்பீங்களா? சொல்லுங்க. ஆமா அதை சொல்லுங்க. என் முண்டாட்டி சிலம்பாகி 2 பேருக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி குழந்தை இல்ல. நீங்க இவ்வளவு அறிவா பேசுறீங்க. ஆமா அறிவா பேசுறவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆமா உங்க தயவால என் முண்டாட்டி ஒரு புள்ள கொடுத்தீங்கன்னா அது சொல்லுங்க. நான் மட்டும் சொல்றேன். எங்க வர சொல்றேன்? எங்க வர சொல்றேன்? ஏங்க தீப்பெட்டியும் குச்சி உடச்சுனா தான் தீ பிடிங்க. சரி நீங்க வந்து அங்கே இங்கே வச்சு நாம நீங்க இங்கே வச்சுட்டு உள்ள உள்ள எப்படி விடுங்க? எங்க அண்ணனுக்கு ஒரே பிரசவத்துல 9 யாரு குழந்தை பிறகு கேள்விப்பட்டோம். 9? ஆமாங்க. கல்யாணமே இத்தனை வருஷம் உங்க பிள்ளை இல்ல? இல்லங்க. அது என்னன்னு தெரியல உங்களுக்கு இன்ன வரைக்கும்? இல்லங்க தெரியலங்க. நானும் சரியா தான தர்மம் இல்ல. போவாத கோயில் இல்ல. கோயிலோட போயிருக்கீங்க. மலைமலையே ஏறணும். மலைமலையே ஏறிக்கீங்க. அப்பயும் குழந்தை இல்ல. ஏறோக்காரா புள்ள இருக்கு. மலைமலையே ஏறி எப்படி உள்ள? ஐயா அமைச்சரே ஏறோக்காரா புள்ள. யோ உன் நம்பி வந்திருக்கோம்யா. சரி ஒரு புழு பூச்சி கூட இல்ல. நம்பி வந்திருக்கீங்க. நம்பியா? நம்பிக்கையோட ஒரு சொல்லுங்க. என் முண்டாட்டி வயிறு அவருக்கு சொல்ல சொல்லாதீங்க. சொல்ற கேளியா? என் முண்டாட்டி வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லைங்க. பாவமா தெரியுதியா? பாவமா தெரியுதுல? ஏதோ ஒரு வழி சொல்லுங்க பாப்போம். கவலைப்படாதீங்க. கவலைப்படுறது சொல்லுங்க. நீங்க போறப்ப பிள்ளையோட போறீங்க. நம்ம பிள்ளை வேணும்னா கை கொடுக்க இப்பதான் ஒரு நாள் நிர்வாகத்தை பேசிருக்காரு. குடிக்காத ஒண்ணுங்க. ஏங்க ஒரு நாள் குடிச்சதுக்கே போட்டு நூற்றி முடியும். சரி சொல்லுங்க. இன்னும் சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இந்த போறப்ப பிள்ளையோட போவீங்கன்னு. கண்டிப்பா கண்டிப்பா. குழந்தை போத விஷயம் தெரிஞ்சா வந்திருக்கீங்க. 1/2 மணிக்கு. எப்படி தெரியும் தெரியுமா? எப்படி தெரியும்? வர வழியில உன் பொண்டாட்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா. ஐயோ நான் அடிச்சா அவள் பிடிக்காத சண்டை வந்துடும். அடிகொலா இல்லையா? சொட்ட கேரியா? அடிகொலாயில தண்ணி அடிச்சுட்டு இருந்தா. அடி பைப்புல. ஆமா சரிங்க. அடிகொலாயில கொலா பைப்புல ஒண்ணுதான். ஆமா சரிங்க. அடிகொலா தண்ணி அடிச்சுட்டு இருந்தா. சரிங்க. என் கணவன் அரண்மனை வேலை பார்க்கறாரு. மந்திரியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்ன காரணம் தெரியல. ஒரே பிரசவத்துல சரி 7 குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கேள்விப்பட்டு வந்தோம். பிறந்த உண்மையா பையா? குழந்தை பிறந்தா உண்மைதான். 7 குழந்தை பிறந்துச்சா இல்லையா? குழந்தை பிறந்து நீங்க சொல்லாதீங்க. மகாராஜா தலையை வெட்டி போடுவாரு. நான் சொல்ல மாட்டேங்க. அதனால நீ சற்று அந்த 7 குழந்தை ஒரு குழந்தை கொடுக்குறீங்களா? அதைத்தாங்க நான் சொன்னேன். 7 பிள்ளை தானமா ஒரு பிள்ளை பெற்று தருவதற்காக ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னேன். அப்படி சொல்ல வந்தீங்க. அதுதான் முன்னாடியா பொண்டாட்டியா சொல்லிட்டு இருந்தீங்க. இல்ல பக்கத்துல வந்தா சொன்னா விஷயத்தை வாங்கி கொடுப்போம். யோசனை சொல்லாச்சு உங்க பேசுறீங்கல்ல. வந்தவங்க வரவேற்றீங்களா? பசியா வந்திருக்குங்க. ஏங்க ஏங்க
நீங்க வந்து ஏடி புட்டியா பேசிட்டு இருக்கிறீங்க. நான் ஏடி புட்டியா பேசவே இல்லைங்க. அதனால தூரமா வந்துருக்கு உங்களுக்கு. தெளிவாக தான் வந்திருக்கோம். தொலைவுல இருந்து எட்டத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. ஆமாங்க. நீங்க போய் அரண்மனையில சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். சரி. சோறு குழம்பு சரி. கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் ரசம் ஊத்துறோம். அதை இங்க வந்தோம். ரசத்தை ஊத்துறோம். சரி. நீங்க குடிங்க அப்படின்னு உன்ட்ட வாங்கி நான் குடிக்கணும். ஊத்தாம குடிக்க முடியுமாங்க? சரிங்க. நீங்க வாங்கி குடிக்க வேண்டாம். இலையில ஊத்துறோம், நீங்க சாப்பிடுங்க. சரி. உள்ள நீங்க என்ன உள்ளுக்க போங்க. அரண்மனைக்குள்ள பேச்சுக்காக திறந்து விடுவியா? திறந்தாருக்கு போங்க. நீங்க திறந்து விட்டது போன மாதிரி என்ன பார்த்தா நாய்மை தெரியுதா? இல்லைங்க, திறந்தா தானே போக முடியும். ஆமா, திறக்கல போக முடியுமா? இப்ப திறந்து நுழைய சொல்றேன். திறந்து அந்த மாதிரி தான் உள்ள போறான். திறந்துட்டு நுழைய அப்படின்னு ஏங்க நீங்க பொத்துக்கு போறீங்க? உங்களுக்கு அப்படி பொள்ளாச்சியில போறது ஏன் உடுமலைப்பட்டில வராதா? ஏன் இப்படி போறீங்க? உன் நாக்கம் நாக்கா சரி. இன்னும் ஒரு உணவு இருந்து சென்றிருக்கிறாங்க அரண்மனைக்குள்ளே. இந்த 7 புள்ளியில கூட்டி வச்சு அரண்மனை பஞ்சாரம் இருக்க பத்தியில கோழி அடிக்கிற பஞ்சாரம். இந்த 7 புள்ளியில பஞ்சார கோழிகளை மூடி வச்சிடணும். சரி. மூடி வச்சிட்டோம்னா திரும்ப வந்து என்னன்னு கேட்பாங்க. ஆமா, கோழின்னு போய் சொல்லணும். போய் குழந்தை எங்கேன்னு கேட்பாங்க. சரி. 7 ஊர் சொந்தக்காரர்கள் 7 குழந்தைகளை 7 ஊருக்கு அழைத்து சென்று விடான்னு போய்விடலாம். சரி, நல்ல ஐடியா, நல்ல யோசனை. இந்த பிள்ளைகளை தெலுங்காய கூப்பிட்டு பஞ்சாபுல மறைச்சு வச்சிரும். பண்ணுங்க. வர வேண்டும் பாருங்கள். அல்ல ரொம்ப சாப்பிட்டீங்களா? வயிறு ரொம்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். ஒரு வார்த்தை கொள்ளும் விஷயத்தை ஒண்ணு கேட்டு பேசுங்க. நீங்க வீட்டுக்கார அப்படிதான் பேசுறீங்க. அப்படிதான் பேசுறீங்க. ஒரு வீட்டுக்கார அப்படிதான் பேசுறாங்க. வயிறு ரொம்ப சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். வயிறு ரொம்ப நிறைய ரொம்ப நிறைய வயிறு ரொம்ப சாப்பிட்டீங்களா? மந்திரியாரே, அறுசுவை உணவும் அருமையாக நன்றாகவே இருந்தது. சரி. குழந்தைகள் எங்கே? ஒரு குழந்தை தானமாக கேட்டமல்லவா, ஒன்று வாங்கி கொடுங்கள். அப்ப பிள்ளைங்க இருந்து அரண்மனையில இப்ப பிள்ளைங்க இல்ல. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்ல. அப்ப எங்கே சென்றார்கள்? 7 ஊர் சொந்தக்காரங்க 7 ஊர் கூட்டி போயிட்டாங்க. அந்த 7 ஊர் சொந்தக்காரங்களும் கூட்டிட்டு போனதெல்லாம் போகட்டும். அந்த 7 ஊருக்குமே போய் பார்த்துக்கிறோம், மக்களை போய் பார்க்கிறாங்க. மாத்தாமலை, சரி, மாத்தாமலை, பொன்னையூர், திருவப்பூர், வைத்தூர், இருந்தரப்பட்டி, சமயபுரம், எல்லா ஊருக்கும் போய்க்கலாம். ஆமா. மந்திரியாரே, உங்களது அரண்மனை மிகவும் பெரிதாக இருக்கிறது. எங்க அரண்மனையை விட இவ்வளவு பெரிதாக இருக்கு. ஒரு முறை சுத்தி பார்க்கலாமா? மந்திரி, எங்க அரண்மனை ஏன்னு கேளுங்க. என் மகாராஜாவுக்கு தக்கன அரண்மனை கட்டி இருக்கிறார். உங்க மகாராஜாவுக்கு மனதோ பெருசு. யார் எதை கேட்டாலும் வாரி வழங்கி அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறார். தாராளமான மனசு. அது போல அரண்மனையும் பெரிதாக இருக்கிறது. அத ஒரு முறை சுற்றி பார்க்கலாமா? பாருங்க. என்ன அரண்மனை நுழைவாயில்? அதான் நுழைவாயிலா? சரிங்க. சரி, இதுல இருந்தா சரி. இதா பூசை அறை. சரி. இதுல அப்புறம் அப்படியா? இது என்ன இருங்க? இது என்ன இருங்க? சரி. ஆமா.
ஆ ஆ சமையலறை. அப்படி என்றால் மந்திரி அறை. இது என்ன இடம்? நீங்க கூறவே இல்லையே. மின்சார அறை. ஓ, அரண்மனைக்கு மின்மினி விளக்குகள் போட்டு மறை. இது வந்து சரிங்க சரிங்க சரிங்க. அப்படியா? சரிங்க. மந்திரியாரே வந்தீங்க, சாப்பிட்டீங்க, அப்படியே கிளம்பி போங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. மந்திரி என்னது? அது பஞ்சாச்சாரம். பஞ்சாச்சாரம் என்றது என்ன மந்திரியாரே? கோழி அடிக்கக்கூடிய பஞ்சாரம். கோழி என்றால் என்ன? கோழியை பார்த்தல நீங்க? நான் கோழியே பார்க்கலாம். பெருசா இருந்தா கோழி சொல்லுவோம், சிறுசா இருந்தா குஞ்சுன்னு சொல்லுவோம். ஆமா. ஒரு முறை பார்க்க திறந்துட்டா ஓடி போயிடும். திறந்துட்டா ஓடிடுமா? ஆமா. அப்படி என்ன பறவை? நான் இதுவரை பார்த்திருக்க வேலை. எருமை, பன்னி, கழுதை, நாய், பேய், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க அப்பளம் முடிச்சு. சரி, அங்க பாரு. நீ பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. சரி, பரவாயில்ல விடு. வாய் அசைய வச்சு தெரிஞ்சு போயிருக்குல்ல. அப்படி இருக்குது இன்னைக்கு நிலைமை உனக்கு. குத்துற இருக்கிற வயிறு ஒட்டி போயிடும். ஞாபகம் பண்ணிக்க. மந்திரி மகாராஜிடம் மரியாதையா பேச வேண்டும். மந்திரியாரே, இதை அனைத்தையும் பார்த்திருக்கிறேன். ஆனா இந்த கோழி கொஞ்சம் கூட நான் பார்க்கவே இல்லை. அதை ஒரு முறை பார்க்க வேண்டும். காட்ட மாட்டேன். ஓடி போயிடும். அப்படி சொல்லும். ஆமா மந்திரியாரே, ஆனா எனக்கு ஏதோ குழந்தை அழுவது போல் சத்தம் கேட்கிறதே. இல்ல, கோழிதே. கோழியா? கோழிதா. குழந்தையா? கோழியா? 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 சத்தியமா சொல்றேன். நிச்சயமாக நான் வணங்கக்கூடிய அழகுமலை அரண்மனை பொதுவாக நிச்சயமாக சத்தியமாக உண்மையாக பஞ்சாக்குடி இருப்பது எல்லாமே கோழி கோழி கோழி. சிலம்பாயி, இந்த இடத்த விட்டு கிளம்பாயி. மந்திரியாரே, வந்தது யார் என்று தெரியாமல் பின்னாடி கொண்டிருக்கிறாயா? உள்ளே குழந்தையை வைத்துக் கொண்டு கோழி என்கிறாய். கோழியாவே போகட்டும், கோழியாவே போகட்டும், கோழியாவே போகட்டும். ஆஹா, குழந்தைகளை மறைத்து வைத்திருந்தோம். இன்னவர்கள் சாபப்பட்டு சென்று விட்ட காரணத்தினாலே சரி 7 குழந்தைகளும் கோழியாக போய்விட்டது. ஆண்டவா, மகாராஜா தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? 7 வந்து கோழியாக போய்விட்டது. இறைவா, இறைவா. எம்மந்த தூக்கம் அப்படியே எழுப்பிடுங்க. கருப்பசாமி வர்றாங்க. குழந்தை முதக்காரையும் எடுத்து மடியில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க அப்படியே எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா. கருப்பசாமி வர்றாங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு கோயில இருந்து தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க. மேலையோ போட்டுருவோம். எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா. எழுப்பிடுங்கம்மா. மணி 4 ஆயிடுச்சு. சின்ன கருப்பு பெரிய கருப்பு கோயில் இருந்து ஆடி வருவாங்க. கோயில்ல சன்னதியை வழிய விட்டுருங்க. கோயிலுக்கு நேரா படுத்திருக்கவங்க பாய் செருப்பு எது இருந்தாலும் எடுத்துருங்க. எழுப்பிடுங்க. எழுப்புகால நேரத்துல கருப்பசாமி தீப்பந்தம் முடிச்சு ஆடி வர நேரத்துல எழுப்பிடுங்க. அப்படியா hello. சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி ஆங்கார கோபத்தோடு ஆடி வருகின்ற நேரம் கோயிலுக்கு சன்னதியை வழிபட அப்படியே சாமி சன்னதிய முன்னாடி சன்னதிக்கு நேரம் வழிபடுறோம்மா. கோச்சுக்கிறாம விழா கமிட்டியாளர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓடுவா கருப்பசாமி, ஓடுவையா. விழா கமிட்டியாளர் கொஞ்சம் ரெடியா இருங்க.
தீப்பந்த பேத்தி கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி ஆடி வருகின்ற நேரம். தெய்வமே, கணபதிபதி மந்தையில எந்த ஒரு குறையும் இல்லாம ஆடி வரணும்டா தெய்வமே. சின்ன குழந்தைங்க எடுத்து மடியில வச்சுக்கோங்க. இந்த வயசானவங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்கங்க. கருப்பசாமி எந்த திசையை நோக்கி போகும்னு தெரியாது. ஆமா, நேற்று பார்த்த நாடகம் வேற, முந்தா நாள் பார்த்த நாடகம் வேற, இன்னைக்கு மகமாயி நாடகம். சின்ன கருப்பசாமி, பெரிய கருப்பசாமி ஆங்கார கோபத்தோடு மீசை முறைக்கு பங்கெடுத்து ஆடி வருகின்ற நேரம். தயவு செஞ்சு யாரும் வீட்டுக்கு போக கூடாது. சின்ன குழந்தைங்க இருந்தா மடியில வச்சுக்கங்க. கொல்லிமலை காடு விட்டு சின்ன கருப்பசாமியும், அழகர்மலை காடு விட்டு பெரிய கருப்பசாமியும் வருகின்ற நேரம். பெண்கள்லாம் எந்திரிங்க, கொஞ்சம் அப்படியே இந்த சின்ன குழந்தைங்க இருந்தா மடியில வச்சுக்கோமா. கருப்பசாமியை கண் விழித்து பார்த்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். கருப்பா பட்ட கருப்படே நீ பிறந்தாய் கீழாடு கீழாடு வண்டத்துறையே வணங்கா முடியலே. வளப்பாடு வல்லவத்து பூங்கருப்பு என் குதிரை பவனிரோ என் குதிரை பவனிரம், குதிரை பவனிரம், குதிரை கால் பொன்னிறமாகி குதிரை பவனிரம், குதிரை பவனிரம், கால் பொன்னிறமா ஈட்டி ஈட்டி இடை வைத்தாய், ஈட்டி இடை வைத்தாய். நீ இடவளரி தோளில் வைத்தாய், ஈட்டு இடையிட்டாய், ஈட்டு இடையிட்டாய். கருப்படி இடவாரை தோளிலிட்டாய். கருப்பாடி கச்சை வரைஞ்சி கட்டி, கச்சை வரைஞ்சி கட்டி சின்ன கருப்பா வெள்ளிமலை பாட விட்டு ஆசி பெரியனும் துணையோட, ஏழு கண்ணுமா துணையோட வெள்ளிமலை காடு விட்டு கச்சை வரைஞ்சு கட்டி, கச்சை வரைஞ்சு கட்டி கருப்பாடே இதோடு சரி. கருங்கச்சை சுங்கமிட்டு கச்சை வரைஞ்சு கட்டி, கச்சை வரைஞ்சு கட்டி. கனிய கொடுப்பா, கனிய கொடுப்பா. பொறுமை சாமி, பொறுமை பொறுமை. கச்சை வரைஞ்சு கட்டி, கச்சை வரைஞ்சு கட்டி கருப்பா கருங்கச்சை கருங்கச்சை சுங்கமிட்டு கச்சை வரைஞ்சு கட்டி, கச்சை வரைஞ்சு கட்டி கருப்பன் கரிங்கச்சை சுங்கமிட்டா. நீ குத்த வைக்கிறார்களுக்கு குத்த வைக்கிறார்களுக்கு வெள்ளிமலை சின்ன கருப்பது
கொல்லிமலை
கொல்லிமலையை விட்டு ஓடுகிற சின்ன கருப்பு. பொறுமை பொறுமை கருப்பா பொறுமை. கருப்பா அந்தி கருப்பு, சந்தி கருப்பு, சப்பாளி கருப்பு, சந்தன கருப்பு, சதா கருப்பு, இந்த கொல்லிமலை சின்ன கருப்பு என்றால் முன்பொரு காலத்திலே சிவபேடு இருக்கும் ராமச்சந்திர மூர்த்திக்கும் குழந்தையாக பிறந்தார் லவன் குஜா சரி சுவாமி தெப்பப்பிலே பிறந்து அகிலே மாண்டு மீண்டும் அகிலே பிறந்தவர் கொல்லிமலையே கைவிடும் பறக்குது. யாராவது பிரச்சாரப்பட்டவர் சரி குரல் கேட்டது எங்கே சென்று கேட்டேன் இந்த நாட்டமலை இல்லை கோவில் கட்டளை வழக்கிலே யாரோ கொண்டாடப்பட்டவர் ஆபத்து ஆபத்து செய்தி கேட்டது. நான் மட்டும் ஒருவராக சொல்ல முடியாது. ஏழு பெரிய கருப்பன் மாசு பெரிய கருப்பன் சொல்ல முடியும். பேட்டாபடி பெரிய கருப்பு சரி சொல்லக்கூடிய இடங்களை இருவரும் சென்று அந்த வனத்திலே அந்த குரல் கேட்டது. யாருக்கும் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். இப்போ ஒரு அண்ணாவை பார்க்க வேண்டும். சரி அண்ணாவை சாமியை பிடிக்க ஒரு 10-20 பேர் போங்க. கோவில் பூசாரி பெரிய கருப்ப சாமிக்கும் சின்ன கருப்ப சாமிக்கும் அப்படியே சூட காட்டி அனுப்பிச்சு விடுங்க. அம்மா அந்த தூங்கலாம் கொஞ்சம் எந்திரிக்கமா, இன்னும் ஒரு அரை மணி நேரம் எந்திரிங்க. எந்திரிங்க, நீங்க இப்படி தூங்கினா நாங்க வேகமா முடிச்சிருவோம். எந்திரிக்கமா காட்டி பரவாயில்ல போட்டு நம்ம தூங்காதீங்க. அருவாமேல படிக்காணியை கட்டி கருப்பசாமி அனுப்பிச்சு விடுங்க. இந்த விழா கமிட்டி ஒரு 10 பேர் அங்க போங்க. இந்த பிறந்த மக்கள் எல்லாம் எந்திரிங்க, எந்திரிச்சு சொல்லுங்க. எந்திரிங்க எந்திரிங்க. கருப்ப சாமி எந்த திசையை நோக்கி போகணும்னு தெரியாது. சின்ன குழந்தைங்க இருந்து அடுத்து மடியில வச்சுக்கோங்க. பாலா சூடம் காட்டிவிடும். சன்னதிக்கு நேரம் வழி விட்டுருங்க. செருப்பு விருப்பம் தள்ளி விட்டுருங்க. பூசாரி இல்லைன்னா நீ வெளியில வச்சு சூடம் காட்டி விடுங்க. அண்ணே ஏசி அண்ணே சூடம் காட்டிவிடும். சூடம் காட்டிவிடும். சுடம் காட்டி அருவாமேல காணிக்க வச்சு அனுப்பி விடுங்க. எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா. பெரிய கருப்ப சாமி சின்ன கருப்ப சாமி கோபத்தோட ஆடி வர நேரம் தூங்கலாம். போய் எந்திரிங்க எந்திரிங்க அக்கா எந்திரிங்க அக்கா. சின்ன குழந்தைங்க இருந்தா மடியில வச்சுக்கோங்க. எந்த திசையை நோக்கி போகும் தெரியாது. யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஓடிவா ஓடிவா ஓடிவா. கொல்லிமலை காடு விட்டு சின்ன கருப்பு சாமிக்கும் அழகர்மலை காடு விட்டு பெரிய கருப்பு சாமி
அருவாமேல காணிக்க கட்டி அனுப்பிச்சு விடுங்க. ஒரு போடுங்க, சன்னதிக்கு நேரம் வழிபடுங்க. ஓடுவாயா கருப்பையா, ஓடுவா சாமி. கருப்பா கருப்பா குருமசாமி சாமியை பிடிக்க சாமி. இந்த இளைஞர்கள் எல்லாம் போகணும், சாமியை பிடிக்கணும். 10 பேர் போனேன். கும்பாபிஷேகம் நாடகம் கோழி குடிக்க முடியாது, எலுமிச்சங்கடை தான் காவி. அதனால பிடிக்கிறதுக்கு ஒரு 10 பேரும் போங்க. ஆங்கார கோபத்தோடு ஆடி வருவாங்க. பொறுமை சாமி பொறுமை. ஓடிவா ஓடிவா கருப்பா கருப்பா கருப்பா. தட்டை எடுத்து வந்துடுறேன். பெண்கள் போல எல்லாம் கை தட்டுங்க, கொலை விடுங்க. எல்லா பெண்களும் எழுந்திருச்சு கை தட்டுங்க எல்லாருமே. பேசுறது கேக்குதா இல்லையாம்மா? எந்திரிக்கம்மா. கருப்பு சாமி கூட்டத்துக்குள்ள போட்டுச்சுன்னா பிள்ளை ஊட்டி எல்லாம் மிதிச்சு போடும். எந்திரிக்க, எந்திரிச்சு இல்லைங்கம்மா. ஒரு அரை மணி நேரம் நிக்க மாட்டீங்களா? எந்திரிக்க. நம்ம ஊருக்காக கருப்பு சாமி ஆடி வர போறாங்க. இல்ல கை தட்டி குலவசத்தை போடுங்க. ஓடிவா 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 கருப்பா. காடு விட்டு சின்ன கருப்பு சாமி ஆடி வர்ற நேரம் கோச்சுக்காம இளைஞர்கள் போனேன். அண்ணே ஒரு 4-5 பசங்க போங்க பக்கத்துல. அண்ணே அண்ணே நீங்க நிக்கிறீங்கல்ல தம்பி, போங்க பக்கத்துல போங்க. கொஞ்சம் நெளிப்பாச்சுங்க கொடுத்தாச்சு. நெளிப்பாச்சு. கைதட்டுமா கைதட்டு குலவசத்தை போடுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க முடியலையே. சரி சரி எல்லாம் ஒதுங்க. கருப்பசாமி கூடிய நேரம் சின்ன குழந்தை பெரிய குழந்தை தூக்கி மண்ணில் வச்சுக்கோங்க. கருப்பசாமி சின்ன கருப்பு பெரிய கருப்பு நம்ம இல்லையிலே தீப்பந்த பிடிச்சு அருவாமையில
பிடிச்சமுக்காதே அண்ணே, நெஞ்ச பிடிச்சமுக்காது. அப்படியே வாங்க. சன்னதிக்கு முன்னாடி 2 கருப்பு சாமியை கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்கண்ணே, கூட்டிட்டு வாங்கண்ணே. கும்பாபிஷேகம் சாமி கால் கொடுக்க முடியாது. பொறுமை, நாளைக்கு உனக்கு கெடா கூட தரேன் சாமி. பரமக்குடி நாடகம் கெடா தர்றான். ஆமா, கூட்டி போ, சன்னதிக்கு முன்னாடி கூட்டி போ. அப்படியே இந்த பெண்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓயாம சொல்ல முடியாதுமா, வாங்கம்மா. நம்ம ஊர் தானம்மா, நானும் பக்கத்துல தான். வாங்க வாங்க அக்கா, வாங்க. இந்த அப்படியே அப்படியே நெருங்கி போங்க, இளைஞர்கள் நெருங்கி போங்க. கை தட்டி குலவ சத்தம் போடணும். சின்ன கருப்ப பொறுமை 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 சாமி பொறுமை. பெண்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்கம்மா. புழுதி வெட்டி பக்கத்துல நிக்கிறீங்களே, பக்கத்துல வாங்க, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்கம்மா. பாயெல்லாம் அப்படியே தான் இருக்கு, காலில் எடுத்துக்கலாம். பக்கத்துல வாங்க சாமி, விட்டுருங்க. பக்கத்துல நெருங்கி வாங்க சாமி. சத்தம் போடுங்க, கை தட்டுங்க. மண்ணெண்ணெய் விட்டு கொடுப்பா. ஓடிவா சாமி. கொஞ்சம் கை தட்டுங்கம்மா அக்கா, கெஞ்ச விடாதீங்க, கை தட்டுங்க. கருப்பசாமிக்கு மனதில் என்ன காரியம் நினைக்கிறோமோ சாமி அப்படியே உள்ளதிக்கும், உள்ளதிக்கும். அண்ணே அண்ணே அண்ணே, கண்ணை இருப்பா சாமி. கும்பாபிஷேக நாடகம் கோழி கொடுக்க மாட்டாங்க, கனி மட்டும் தான். பொறுமை 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 பொறுமையை கூட்டி வாங்க. பொறுமை பொறுமை சாமி. கூட்டிட்டு வானே, கூட்டிட்டு வானே. உள்ள தள்ளு, உள்ள தள்ளு. அருவாளை வாங்க. கை தட்டுங்கம்மா, கை தட்டுங்கம்மா. அம்மா கை தட்டுங்கம்மா. பொறுமை 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 பொறுமை. பைய இறக்குங்கண்ணே, பைய இறக்குங்கண்ணே. அப்படியே பைய பொறுமை பொறுமை. கண்ணாடியை காட்டுங்க, கண்ணாடியை காட்டுங்க. உள்ள பெரிய கருப்ப சாமியை விடுங்க. ஆங்கார கோபத்தோடு எந்த திசையை நோக்கி போகும் தெரியாது. கை தட்டி குலவ சத்தம் போட்டா தப்பிச்சான், இல்லாட்டினா எங்கிட்டு போகும்னே தெரியாது. விரட்டிடும். பொறுமை சாமி. அழகர் மலை பெரிய கருப்பா, ஓடிவா 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 ஓடிவா. உள்ள கண்ணாடியை காட்டுப்பா. கடையை போட்டுக்கிட்டே இருப்போம். கடையை கொடுங்க, கடையை கொடுங்க. விடுங்க சாமியை, விடுங்க சாமியை, சாமியை விட்டுருங்க.
அப்படியே அறுவலை வாங்கிக்கிறேன் போன அண்ணே போன ஏசி அண்ணே போன அப்படியே கூட்டு வாங்க உள்ள கூட்டு வாங்க இந்த 2 பேரும் போங்கனே என்னடேது புடி சாமி விட்டுறாங்க புடி தாங்கி போடு அறுவலை வாங்கிப்பா மெதுவா கூட்டிட்டு வா கை தட்டுங்கம்மா அம்மா கை தட்டுங்க அம்மா நீங்க கை தட்டாலும் பரவாயில்ல முன்னாடி வாங்கம்மா முன்னாடி வாங்க பெண்கள் ஆண்கள் அனைவரும் கரகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கணும் இந்த ரோட்ல வந்து நிக்கணும் வாங்க பொறுமை சாமி பொறுமை பெரியவருப்பா பொறுமை சாமி தெய்வமே பொறுமை அக்கா எல்லாம் முன்னாடி வாங்கக்கா வாங்கம்மா அந்த கரகம் எல்லாம் திருப்பி எடுக்கணும் அருள் வந்து இந்த கரகத்தை திருப்பி எடுப்பாங்க முன்னாடி வாங்க எல்லாரும் 5 மணி ஆக போகுது எல்லாம் முன்னாடி வாங்க கருப்பசாமி கையால விபூதி வாங்கணும் 7 கரகத்தையும் தொட்டு கும்பிடணும் வாங்க அக்கா முன்னாடி வாங்கக்கா தாய் தலை